தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட பிசி அல்லது லேப்டாப்பில் வந்து விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் முக்கியமாக வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் தேவைப்படுதோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி இல்லை அப்படின்னா லேப்டாப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 அப்படின்ற மாதிரி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனை வந்து மைக்ரோசாஃப்டோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனால் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி ஹெல்த் செக் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அங்கே போய்ட்டு டவுன்லோட் பிசி ஹெல்த் செக் ஆப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 MB ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்து இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செக் நவ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ என்கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் 10 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியாது. சில சிஸ்டம் அப்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அப்டேட் இல்லைனா அப்படி போடுங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போடுறேன். செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனுங்க. உள்ளே போனோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட டிவைஸில் விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிசியில் வந்து விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு பென்ட்ரைவில் வந்து பூட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து உங்களோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். ரெண்டாவது டெம்ப் ஃபைலு ஜங்க் ஃபைலு எல்லாமே வந்து டோட்டலாக கிளியர் ஆகிட்டு புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது மெத்தட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லிவ் டு ஆல். see you back next ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.